அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? என்னங்க பண்ணி இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மதுரையில் டிவிகேவோட செகண்ட் மாநாடு நடந்தது. ஸோ நான் இன்னும் தளபதியோட ஸ்பீச் இன்னும் நான் பார்க்கல. ஸோ வாங்க, நான் அது ரியாக்ஷன் வீடியோவே போடலான்னு நினச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட மீம்ஸ் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம். ஓகே வாங்க. ரெடி. பா, என்ன கூட்டம் பாருங்க, மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. பா, தளபதி வந்தாச்சு. பா, கூட்டத்தை பாருங்களேன். அத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் கத்தனா எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியரு, செம்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக ஆடியோ லன்ச்லேயே கத்தும்போது எப்படி வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகும், எப்படி ஒரு மாசாக இருக்கும், கூஸ் பம்ப்ஸாக. இதில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. இத்தனை லட்சம் பேர் ஒன்றா கத்தும்போது பா, நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி இருக்குன்னு. சிங்கம் எடுத்தோடனே சிங்கம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெட்டியோடு இருந்தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், அதிசயங்கள் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எங்க சொல்றாருன்னு புரியுது அவங்களுக்குலாம். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. மாசு வேற மாதிரி என்ன பஞ்சுங்க. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படியே அந்த காட்டையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். கூட்டத்தோட இருக்க கூட்டணி சொல்றாரா? நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெட்டா. நீ பாருங்க, முன்னாடி கூட்டத்தை பாருங்க. ஐயோ, தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதிரையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. கோட் ஃபயர், கோட் டயலாக். There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. Oh. And even if it is single, it will be the king of jungle. டயலாக் பாருங்களா. ஐயோ, it is not only a description but also a clear declaration. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? வா, சவுண்ட் பாருங்க, கத்துறது. ஐயோ, என்னுடைய உயிராச்சே, என் நெஞ்சில் குடியிருக்கும். அவ்வளவுதான், செதற விட்டுருப்பானுங்க. அவன் பாருங்க, எத்தனை லட்சம் பேர், 25 லட்சம், என்ன 25 லட்சமான்னு தெரில,
நம்ம தப்பாக கூட இருக்கலாம், சரியா எனக்கு தெரில. அப்படிதான் ஏதோ ஒரு மீம் பார்த்தேன். பாருங்க எத்தனை ட்ரோன் இருக்கு பாருங்க முன்னாடி. வீட்ல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டுல நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். வேற மாதிரி வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வருது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். இவர் பேசும்போது பாருங்க பின்னாடி எல்லாம் எந்திரிச்சு நின்றாங்க. நம்ம வைகை ஆறுதான் இவருக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணுல வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. கையில காப்பெல்லாம் போட்டு கெத்தா இருக்காருங்க. நான் இந்த மண்ணுல கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. விஜயகாந்த் இதுல மதுரையில சரியான பவருங்க. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? சரியான பவர். அவரோட மாநாட்டிலையும் செம்ம க்ரௌட். அது தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். அவன் பாருங்க முன்னாடி இதுல அந்த நடந்து போற இடத்துல பாருங்க அத்தனை பேர் நிக்கிறாங்க. பவுன்சரா என்னன்னு தெரியல. உணர்வுபூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்யற அரசியல். அப்பமா இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முன்னாடி பாருங்க அந்த ஃப்ரேம் பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல. நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி. இந்த ஃப்ரேம்ல ஒரு போட்டோ போட்டானா செமையா இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த இரண்டாவது மாநில மாநாடு. நான் ஃபர்ஸ்ட் மாநாடோட இதுல கிரவுட் செம்ம அதிகம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்துற வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பார்த்திருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டுல ஒலிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். கத்துறாங்க இந்த மைக்ன்றதால அது சரியா கேட்கல. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒலிக்கிற குரல். வேற இடத்துல ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் சைடுல இருந்து ரெக்கார்ட் பண்ணினா அந்த சவுண்ட் இன்னும் பயங்கரமா கேட்கும். ஒவ்வொரு தமிழ் வீட்டில் இருந்தும் எழும் குரல். இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காக ஒலிக்கிற உரிமை குரல். மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். அதனால் இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாள் போயவே ஓயாது. எஸ், அவர் பேசுறதே பாருங்களேன், நமக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கணுன்ற மாதிரி அவர் இன்ஸ்பயர் பண்றாரு.
அவர் அந்த ஆடியோ லான்ச்லேருந்தே அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுறது நம்மளுக்கு கேட்கணுன்ற மாதிரி தோணுது. வர மாட்டாரியா, அவரே வரல இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுல எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும், சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும், அதெல்லாம் முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும், ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடான்னா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா. இப்ப அதெல்லாம் விட்டாங்க, இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும், அவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும் ஒரு பக்கம் வர சொல்லனே இருக்காங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டாம வரும் அப்படின்னு. இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் முன்னாடி பாருங்க, எப்பா கூட்டத்தை பாருங்க. ஐயோ, வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி பாருங்க கூட்டத்தை. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான். நாம யாரு ஃபர்ஸ்ட் ஆனதோட பயங்கரமா இருக்குது. நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்றாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள்னு இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஓடு எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஜனநாயக ஃபயர். போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் ஃபயர் விடுவானுங்களே இதெல்லாம், இந்த டயலாக்லாம். நம்மளோட இருக்காங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்காங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல, உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிக்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? எல்லாரையும் போட்டு அடிக்கிறாருங்க. யார் யார பேசலன்னு சொல்றாங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. உண்மை ஒண்ணு சொல்லலாமா? என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனாலதான் நான் சொல்லணும்னு
சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன். நாம யார் தெரியும்ல? மேல ஏறிக்கிறானுங்க பாருங்களேன். மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. டிவிகேன்னு கத்துறாங்க. ஐயோ அங்க பாருங்க. அதனால நம்ம தலைமையில நாம அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. அடிமை கூட்டணி நம்மளுடைய சுயமிழந்த கூட்டணியாதான் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியாதான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. ரெண்டு பேரும் பிஜேபி டிஎம்கே ரெண்டு பேரும் போட்டுதான் தாக்குறாரு, வேற யாரையும் இழுக்கல. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முழுமையாக பங்களிப்பு செயல்படும். உடனே இந்த கேள்விகள் எல்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, கேள்விகள் எல்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஓ இன்னொன்னு டிஎம்கே போடு ஃபயர். இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த அறதப்படை, இந்த மேத்தமேட்டிக்ஸ், அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் பயப்படாது. எதை சொல்றாரு தெரியலையே. சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், செதற விடுவானுங்க எல்லாரும் பாருங்க. ஒரு வேற மாதிரிங்க உண்மையாக. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். சமாடி பிரதமர் நரேந்திர மோடிஜி டைரக்டாவே அடிக்கிறாரு. எங்க டைரக்டா சொல்ல மாட்டாரு. சொல்லிருந்தாங்க டைரக்டாவே சொல்ல ஆரம்பிச்சாரு. கையில வச்சிருக்கீங்க இல்ல? நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா பாருங்க, கூட்டத்தை பாருங்க, ஃபுல்லா காட்டுதுப்பா. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். நம்ம பாருங்க, கிரௌட பாருங்க. இந்த முரட்டு பிடிவாதத்தால சும்மாலாம் வந்துராதுங்க இந்த மாதிரி கிரௌடு. அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. நீட், அதனால அந்த நீட் தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். சேவியர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே. நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி, எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அதானே ஜி? 2029 ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு MP சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண்.
அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. பாருங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்டலத்தை சொல்றேன், உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. இவர் பேசும்போது எப்படி என்ன ஒரு எமோஷன் தெரிந்து பாருங்க. அதுல இருங்க பார்த்து சொல்லுவோம் கடைசியில். அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க பாருங்க அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. கரெக்ட் தான். எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு. அதனால எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வைப்ல சுத்திட்டு இருக்காங்க போலாங்க. என்ன பேசல டிவிக்கு அவரே ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஜாலியா. அவருக்கே ஒரு கெத்து வந்துடுச்சு போல. எமோஷன் ஆயிட்டார் போல எத்தனை பேர் பார்த்துட்டு. அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமாண்ண. அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல, போட்டு சம்மட்டிடுறாருங்க. வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா, ஒரு ரைடுன்னு ஒண்ணு வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம இருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். ஐயோ யாருங்க தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தார். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, என்னங்க பண்ணி இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. ஐயோ டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுலதான் நடக்கல? உலகத்துல மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். ஊரு கூட வயிறு வலிக்க சிரிக்குது. நான் தான் வயிறு வலிக்க சிரிக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு பாக்குறீங்களா? எதுக்கு அங்கிள் இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், வெரி வெரி ராங். ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ வாட் இஸ் திஸ் அங்கிள், வெரி வெரி ராங் அங்கிள். பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, விவசாயிகளை ஏமாத்துறீங்க, பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட்.
அங்க பாருங்க இவனுக்கு எங்க ஏறி உட்காந்துருக்காரு. இவன் ஊந்தா என்ன வருது? எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. திரும்ப திரும்ப செய்வோம் செய்வோம் செய்வோம்னு இது சொன்னாங்க. சத்தியமா இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இது ட்ரெண்ட் ஆக போகுது. சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? வேற மாதிரி போக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே மீம்ஸ்லாம் பார்த்துட்டேன் நான். நிறைய ஏதோ கலாச்சிருந்தாங்க. மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? ஏங்க ஐயோ இது சாதாரணமான முழக்கம் தான். டிஎம்கேவோட ரிப்ளை எப்படி இருக்குதுன்னு தெரியல. சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். என்ன அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது. அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இவர் பேசுறது ஆக்சுவலா உண்மையா ஒரு எமோஷன் தெரியுதுங்க. அவர் உண்மையா தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி அவரோட ஆக்டிங் கூட ஹெல்ப் பண்ணலாம் அவருக்கு. ஆனால் அவர் எமோஷனாக தான் பேசுகிறாரு. கரெக்டாக அவர் இதுவாக தான் பேசுகிறாரு. ஒரு குறிக்கோளோட தான் பேசுகிறாருன்ற மாதிரி கண்டிப்பாக தெரியுது. ஆசு அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை, கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? என்ன நண்பி, சேவர்கள் தானே? அவ்வளோதான். அவர் ஓகேன்றாரு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ கத்திட்டா ஓகே. சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். ஓ, இன்னும் முடிக்கல. விஜயகாந்த் மதுரை சைடு தானே இருந்தாரு. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். வா, அந்த ஏரியா ஃபுல்லாவே வருதானா? அப்போ என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான். அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். ஓ, புதுசா இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. ஓகே, புரியுது. ஓகே, என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிகலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எல்லாம் இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it. டிவிகே will conquer it. இத்தனை பேர் கத்துறாங்களுங்க. அவருக்குலாம் அந்த கூஸ் பம்லாம் வராதுங்களா கையில? எப்படிதான் பேசுறாரு? இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும். தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி, இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், பாருங்களேன் எங்க ஏறி நிக்கிறாங்க பாருங்க. என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது.
என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட. யார பத்தி சொல்றாரு? மாபெரும் படை ரிட்டையர்மென்ட். எல்லாத்துக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ரிட்டையர்மென்ட் ஆவலையே. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா, 30 வருஷத்துக்கு மேல நீங்க தான், நம்ம மக்கள் தான் என் கூட நிக்கிறீங்க, எனக்காக நிக்கிறீங்க, என்ன தாங்கி பிடிக்கிறீங்க, மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க, தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கிறீங்க. என் மேல உயிரையை வச்சிருக்கிறீங்க. என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வரம். உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன்? பாருங்க, லைஃப்ல ரொம்ப உயிரா இந்த நினைக்கிறேன். க்ரௌட் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நல்ல ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. இவங்க தான் நம்மளோட வகைரா. ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ற கூடாது. இத பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது. அதை பாருங்க, இது எங்க ஏறி காமெடி பண்ணிருக்காங்க. மேலே ஏறி ஏதாவது ஊந்தானா என்ன வருது? அந்த டவர்ல ஏறி நிக்கிறாங்க, இந்த சைட்ல ஏறி நிக்கிறாங்க. வகைராவ யாருக்காக அங்க இன்னொரு டவர் வேற. முடியாது இல்லையா? Here at this moment among this August gathering I want to open my heart and say I enjoy people. I respect people. I worship people. சரிபா, இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு தமிழகத்தின் 3வது எம்பிஆர் செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்குடா நீ வந்திருக்க அதானே கேக்குறீங்க? மானாவுக்கா? புதுசா இருக்கு வார்த்தை. மைண்ட் வாய்ஸ் மானாவு, முழுக்க மானாவுக்குன்ற வார்த்தை புதுசா இருக்கு. ஆதரவா துணையா நிக்கிறது தவிர, அவங்களுக்காக உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. வேலையில் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உண்மை. அதுக்கப்புறம் வரமாட்டாரு போல. பணி செய்து கிடப்பது ஜனநாயகனுக்கு அப்புறம் இல்ல போல. பேசிய பழகிட்டோம். இதுக்கு மேலேயும் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச. வந்துட்டே வார்த்தை சரளமா. விஜய் நான் வரேன் தனியா. அந்த இதுல பைரவா படம் டைலாக் சட்டையெல்லாம் கழட்டி உட்காந்துட்டு செயல் தான் முக்கியம். செய்கதான் சும்மா சிறப்பா இருக்கணும். ஆட்சிக்கு வந்தா சும்மா அது செய்வேன், இது செய்வேன், நல்லது செய்வேன், உருட்டுவேன், புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் இந்த விஜய். அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா, நல்லவனா, கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். குட்டி கதை. ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரை நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு
இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல். அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்க, வேற விதை நெல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ண ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. வா, பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். முடிஞ்சிச்சுப்பா. என்ன மாஸ் ஸ்பீச்சுங்க, என்ன மாசா இருக்கு. இன்னும் முடியல, இன்னும் 1 மினிட் இருக்கு போல. என்ன க்ரௌடு போய் பார்க்க போறாரா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவரின் வார்த்தைகள் நம்முடைய வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுவோம். கட்டுக்கடங்காத கூட்டத்தின் நலன் கருதி தீர்மானங்கள் தனியாக வெளியிடப்படும் என்று சொல்லி நன்றி உரை தருகிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்கபாண்டி அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி மாநாட்டில் அங்கே பாருங்க, வாக் போறாரு போலாங்க. என்ன ஒரு கூஸ் பம்ப் சீனா இருக்கு பாருங்க. முன்னாடி க்ரௌட பாருங்க, எப்பா. இப்ப கத்துற சவுண்டுக்கு பாருங்கன்னாங்க. என்ன க்ரௌடுங்க, ஐயோ எத்தனை பேர் வந்தாங்கன்னு யாராவது நம்பர் சொன்னா கரெக்டா இருக்கும். என்ன க்ரௌடு, எப்பா. அங்க பாருங்க, மேல கம்பி, கையெல்லாம் வலிக்காத இவங்களுக்கு, என்னன்னு தெரியல. அவ்வளோதான். என்னங்க இப்படியே மாசு, சரியான மாஸ் ஸ்பீச்சுப்பா. என்ன சொல்றது, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பீச். ஆக்சுவலாக ரொம்ப மாசு. அந்த ஃபஸ்ட்டு விக்ரவாண்டியில் அந்த மாநாடு விட இது ரொம்ப, அதுவும் சூப்பர் தான். இது வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக, நிறைய டைரக்ட் அட்டாக்கு, ஓப்பன் நிறைய டைரக்ட் அட்டாக்கு. பேசலைன்னு தானே சொல்கிறீங்க, ஏதோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அட்டாக்கு போட்டிருக்காரு. வேறு மாதிரி செம்ம டயலாக்ஸு எல்லாம், அந்த ரைமிங்கோட சரி. அவர் பேசுகிறது அந்த எமோஷன் தெரியுது, உண்மையாகவே நல்லா உண்மையாக தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அது ஓகே, எல்லாம் ஓகே. எல்லாம் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேருக்கும் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்காக, என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்கன்றது. ஏன்னா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனே இதுதான், டிவிகே மாநாடு தான். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு வாரமாகவே இது தான் போயிட்டுருக்கு. இது அங்கே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு, தண்ணி வைக்கிறாங்க அப்படி இப்படி. இன்றைக்கி இன்னொன்று என்ன நல்ல இதெல்லாம் பார்த்தோன்னா, ட்ரோன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெம்பரேச்சர் குறைக்க அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ட்ரோன்ஸு அதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க போல். மோர் தென் எனக்கு சரியாக நம்பர் தெரில, 250 பேருக்கு ஏதோ வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு இது ட்ரோன் மூலிமா பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த வாட்டி தண்ணி கூட நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி ஆக்சசபிள் ஏரியாவில் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க வீடியோ. நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்கே போயிருந்தாங்க இன்றைக்கி, நியூஸ் சேனல்ஸ் நிறைய பேர், அவங்களெல்லாம் கூட பார்த்துட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நியூஸும் காலைல பார்க்க முடிஞ்சது. ஸோ உண்மையாக நல்லா இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு
இவ்வளோ பெரிய மாநாடு ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய மாநாடை ஆர்கனைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். மதுரையில் அதுவும் மதுரையிலலாம் க்ரௌடு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பா விஜயகாந்த் அவரோட மாநாடில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எப்பா இவ்வளோ க்ரௌடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் க்ரௌட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமாக வந்திருக்கான்றது எனக்கு சரியாக தெரில. ஆனால் மாநாடு நடத்துறதுன்னு சும்மா கிடையாது. அவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல் பார்ட்டி எப்படி பண்ணுவாங்களோ அதை விட பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது ஒன்று. எனக்கு என்ன இதுவாக இருக்குன்னா, இன்னும் வந்து ஸ்பீச்சில் ஓகே நல்லா இருந்தது, உண்மையாக ரொம்ப மாசாக இருந்தது, ரொம்ப டைரக்ட் அட்டாக்கு எல்லாம் ஓகே பயங்கரமாக பேசியிருந்தார். ஆனால் கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூஸையும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அது வந்து நம்ம இப்போ இவர் பேசுனது வந்து தப்பு சொல்லலை. இதை ஆட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி டைம் கன்ஸ்டேனா என்னன்றது தெரில. அந்த சானிடரி ஒர்க்கர்ஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து கவின் இஷ்யூ, அஜித்குமார் அந்த இஷ்யூலாம் இதில் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் இம்பேக்ட் இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதெல்லாம் பேசலை. டேரெக்டாக பிஜேபி டிஎம்கே அட்டாக் பண்ணியிருந்தார். அது எப்போயும் பண்ணுவார். இதுலேயும் நல்லா தான் டேரெக்டாக இன்னும் ஓப்பனாக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இஷ்யூஸ் எல்லாமும் இன்னும் கொஞ்சம் பேசினா இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த ஸ்பீச் வந்து இவர் இப்படி பேசுனது தப்பு அப்படிலாம் அதை சொல்லலை. இவர் பேசுனது என்ன பேசணுமோ அது கரெக்டாக பேசிட்டாரு. அது போய் சேர்ற வேண்டியது சேரும். எனக்கு ஃபீல் ஆனது இதெல்லாம் மிஸ் அவுட் ஆகிருக்கு, இது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நம்ம தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4, 5 எல்லாம் நிறைய தளபதி ஃபேன் இருக்காங்க. எத்தனை தளபதி ஃபேன் இருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வேறு ஏதாவது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வைஸு இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ புதுசாக இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகே ஆந்தம். அது விஜய் சார் தான் பாடியிருக்காரு, தளபதி தான் பாடியிருக்காரு. ஸோ அது ரியாக்ஷன் வீடியோ அடுத்து பண்ண போகிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணுறாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வராது. ஓகே, பாய்.